அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புது விதமான ஒரு சமையல். இது என்னென்னா மேஜிக் அரிசி. சவுத்தில் அதை பொர்க்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அரைச்ச குருணை. இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா அரை ஹவர் தண்ணியில் ஊற வச்சு அது தண்ணி போகிறதுக்கு வடிகட்டி எடுத்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். அப்படிப்பட்ட மேஜிக் அரிசியில் சில சமையல் செய்யலாம். வாங்க பார்க்கலாம் எப்படி சமைக்கிறதுன்னு. இது சலதிரி இலை. 1 கப் நீங்கள் பொருட்கள் சமைக்கிறதுக்கு 4 கைப்பிடி சலதிரி இலை எடுத்து நல்லா கழுவி தண்ணி போகிறதுக்கு வச்சு இந்த மாதிரி சின்னதாக வெட்டி எடுத்துகிட்டு அதோட 2 வெங்காயம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி 2 அதை ரவுண்டாக தோல் உரிச்சிட்டு அதையும் கட் பண்ணிக்கோங்க சின்னதாக. அதோட வெள்ளைப்பூடையும் கட் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் ஊற வச்ச அரிசி இருக்குது. இந்த அரிசியையும் அந்த வெட்டி வச்சுருக்கல தக்காளியெல்லாம் அதோடு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஒரு நல்லா கலவை செய்ய போகிறோம். தேசிக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக வெட்டிக்கோங்க. அதாவது தோலை ரவுண்டாக உரித்து எடுத்துக்கோங்க. அது ரொம்ப தேவைப்படும். இப்போ இதுக்கு நம்ம ஒரு கலவை சேர்க்கட்ட போகிறோம். வாங்க எப்படி சேர்க்கட்டுறதுன்னு பார்ப்போம். உப்பு தேவையான அளவு. தேசிக்காய் நீங்கள் அதிகம் விரும்புகிறவங்களா இருந்தால் 3 தேசிக்காவை சாறு பொடிஞ்சு எடுத்துக்கோங்க. தேசிக்காய் விரும்பாதவங்க 1 தேசிக்காய் பால் பொடிஞ்சால் போதும். ஒலிவ் ஆயில் 2 கரண்டியும் உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இந்த கலவைகளையும் சேர்த்து கலந்துக்க போகிறோம். தேசிக்காவை இப்படி தான் வெட்டி எடுக்கணும். இந்த தோலை இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கலவையை இந்த மாதிரி ஒரு அழகான தட்டில் போட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற தக்காளியையும் தேசிக்காய் தோலையும் சுருட்டி இதுக்கு மேலே வச்சு பரிமாறுறதுக்கு ரெடி பண்ணுங்கள். விருந்தினர்களுக்கு கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.